10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும். எடுத்துக்காட்டு 2.23 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். பின்வரும் தொடர் வரிசைகள் கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா என சோதிக்க. சப்டிவிஷன் 1 x + 2, 2x + 3, 3x + 4 டிட்டோவாக வச்சுருக்காங்க. சரியா? சப்டிவிஷன் 2 2, 4, 8, 16 டிட்டோவாக வச்சுருக்காங்க. சரியாப்பா? சப்டிவிஷன் 3 3√2, 5√2, 7√2, 9√2 அப்புறம் டிட்டோவாக வச்சுருக்காங்க. சரியா? அதாவது கணக்கில் இங்கே கொடுத்துருக்கிற 3 தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? கூட்டுத்தொடர் வரிசைனா ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, அடுத்தடுத்த 2 உறுப்புகளோட வித்தியாசம் சமமாக இருக்கும். சரியாப்பா? இப்போ 2வது உறுப்பும் 1வது உறுப்பையும் கழிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு வரும்ல, அது 3வது உறுப்பையும் 2வது உறுப்பையும் கழிச்சிங்கன்னா வர்ற மதிப்புக்கு சமமாக இருக்கும். சமமாக இருந்துச்சுன்னா அது கூட்டுத்தொடர் வரிசை. சரியா? இப்போ கணக்கை செய்வோமா? தீர்வு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் x + 2, 2x + 3, 3x + 4. x + 2 t1 எடுத்துக்கலாம், 2x + 3 t2 எடுத்துக்கலாம், 3x + 4 t3 எடுத்துக்கலாம். சரியா? வித்தியாசம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கனால t2 - t1 கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? t2 - t1 2x + 3 மைனஸ் வந்திருக்கிறதுனால ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். சரியாப்பா? x + 2 2x + 3 மைனஸை ப்ராக்கெட்குள்ளே இருக்க உறுப்புகளுக்கு பெருக்கணும். -x -2. இப்போது 2xலேருந்து 1x போச்சுன்னா x, +3லேருந்து 2 போச்சுன்னா 1. சரியா? இப்போ என்ன கிடைக்குதுப்பா? x + 1. அடுத்தது t3லேருந்து t2வை கழிக்கணும். சரியாப்பா? t3 - t2 இங்கே பாருங்கள், t3க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3x + 4 மைனஸ் t2க்கு 2x + 3ன்னு கொடுத்துருக்காங்க. 2x + 3 3x + 4 மைனஸால் ப்ராக்கெட்குள்ளே இருக்க உறுப்புகளை பெருக்கணும். -2x -3 3xலேருந்து 2x போச்சுன்னா x, 4லேருந்து 3 போச்சுன்னா 1, x + 1. இப்போ t2 - t1ம் x + 1ன்னு இருக்குது, t3 - t2வும் x + 1ன்னு இருக்குது. Therefore t2 - t1 t3 - t2 x + 1. Therefore x + 2 2x + 3 3x + 4 டிட்டோ என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். சப்டிவிஷன் 2 2, 4, 8, 16. இப்போது 2க்கு t1னும் 4க்கு t2னும் 8க்கு t3னும் 16க்கு t4ன்னு கொடுத்துக்கிடும். சரியாப்பா? இப்போ வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா t2 - t1 கண்டுபிடிக்கணும். t2 - t1 4 - 2 2. அடுத்து t3 - t2 கண்டுபிடிக்கணும். t3 - t2 8 - 4 4. t2 - t1 என்னப்பா இருக்குது? 2 இருக்குது. t3 - t2 என்னப்பா இருக்குது? 4 இருக்குது. 2ம் 4ம் சமம் கிடையாது. சரியாப்பா? Therefore t2 - t1 not equal to t3 - t2. Therefore 2, 4, 8, 16 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. ஓகேவாப்பா? அடுத்தது சப்டிவிஷன் 3 3√2, 5√2, 7√2, 9√2 டிட்டோவாக வச்சுருக்காங்க. சரியாப்பா? 3√2க்கு t1னும் 5√2க்கு t2னும் 7√2க்கு t3னும் 9√2க்கு t4னும் கொடுத்துக்கிடுவோம். சரியாப்பா? இப்போது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா t2 - t1 கண்டுபிடிக்கணும். t2 - t1 5√2 -3√2. √2 ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது. சரியாப்பா? அப்போ 5 - 3 என்ன வரும்? 2 2√2. சரியா? t3 - t2 7√2 -5√2. ரெண்டுலேயுமே √2 காமனாக இருக்குது. சரியா? 7 - 5 2 வரும். சரியாப்பா?
2 ரூட் 2. இப்போ T4 மைனஸ் T3யும் கண்டுபிடிச்சிக்கணும். சரியாப்பா? 9 ரூட் 2 மைனஸ் 7 ரூட் 2. ரூட் 2 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். 9 மைனஸ் 7 = 2. சரியாப்பா? அப்போ 2 ரூட் 2. பாருங்கள், T2 மைனஸ் T1 2 ரூட் 2. T3 மைனஸ் T2வும் 2 ரூட் 2. T4 மைனஸ் T3யும் 2 ரூட் 2. வேறுபாடு ஒன்று போல் இருக்கிறதுனால இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. சரியாப்பா? therefore T2 மைனஸ் T1 = T3 மைனஸ் T2 = T4 மைனஸ் T3 = 2 ரூட் 2. therefore 3 ரூட் 2, 5 ரூட் 2, 7 ரூட் 2, 9 ரூட் 2, டிட்டோ 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 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். கணக்கில் கேட்டிருந்தா 3 சப்டிவிஷனும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.